விஜய் கட்சியிலேருந்து ஒரு கருப்பாக காண்டாமிருகம் மாதிரி 10 ரூபாய்க்கு கூட விலை போகாத ஒரு கேடுகட்ட ஒரு பொண்ணு வந்து படிக்காதவங்க தான் தற்குறிங்க, படித்தவங்கெல்லாம் புத்திசாலிங்கன்னு கற்பிச்சுட்டு போய்க்குது. இதனால தான் உங்களை தற்குறின்றோம். நீயே தற்குறி மாதிரி தான் பேசி வச்சுக்கிற. பண்ணி ஆரம்ப கல்வியை கூட தாண்டாதவன் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அவரை தான் கொள்கை தலைவராக உங்கள் விஜய் வச்சிருக்கார். ஆரம்ப கல்வியை தாண்டியவர் காமராஜர். அந்த ஆரம்ப கல்வியை கூட தாண்டாதவர் ஈவே ராமசாமி நாயக்கர். அவரை தான் நொட்டில் வச்சுருக்காரு உங்கள் விஜய் வந்து கொள்கை தலைவராக. என்ன சொல்கிறேன், படிக்காதவங்களாம் தற்குறியா? எந்த படிக்காதவனாலையும் இந்த நாடு அழிஞ்சிச்சு, மண் அழிஞ்சிச்சு, மலையை உடைச்சான், கட் பண்ணான், விற்றான், ஊழல் பண்ணான், கோடி கோடியாக கொள்ளடிச்சான்னு ஒருத்தர் மேலேயாவது சொல்லு பார்க்கலாம். 40 பொண்ணுங்களை கற்பழித்தான், ஆசிட் அடித்தான் படிக்கிற பொண்ணு மூஞ்சி மேலே. சொல்லு, தற்குறி நாயே. அதனால தான் விஜய் ரசிகர்கள் கட்சியில் இருக்கிறவங்க தற்குறின்ற. நீ என்ன சொல்கிற, படிக்காதவங்களா தான் தற்குறின்னு சொல்லுவாங்கன்னு. நாங்கள்லாம் படிச்சிருக்கோன்னு சொல்லி. படிப்பு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது மட்டுமே வாழ்க்கையாகிடாது. படிக்காதவங்க நிறைய பேர் சாதிச்சு வருங்க. ஏன் முதல்ல தூண்முல்லை கண்டுபிடிச்சான் பாரு விஞ்ஞானி, அவன் படிக்காதவன். ஏற்கழிப்பை கண்டுபிடிச்சான் பாரு, அவன் படிக்காதவன். உனக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்தான் பாரு, அவன் படிக்காதவன். தற்குறி நாயே, கண்ணாடியில் மூஞ்ச பாரு, செருப்பில் அடிக்கிற மாதிரி ஒரு கலரு. நான் உனக்கு உருவ கேலி பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள்லாம் வந்து இப்படி பேசுகிறீங்க, படிக்காதவங்க மனசை கேவலப்படுத்துகிறீங்க. அதே மாதிரி காமராஜரோட இந்த நாட்டில் எவனும் சாதித்தவன் கிடையாது. பத்வால் சனத்தை விட சாதித்தவனும் கிடையாது. நிறைய பேர் தேடிப்பார். மருது சகோதரர்களோட யாரும் சாதித்தவன் கிடையாது. நாச்சியாரை விட யாரும் சாதித்தவன் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்கம்மா படிக்காதவங்க.